அந்த இடம் எந்த இடம் மென்ஷன் பண்ணணும் இல்லையா, அது வந்து தலித் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு. அந்த பகுதியில் வந்து இரவுல வரானுங்க. எத்தனை பேர்னா கிட்டத்தட்ட 9 பேர் கிட்ட வராங்க. வரவனுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணில் பற எல்லாருமே வெட்டியிருக்காங்க. வெட்டினவனுங்க என்ன சொல்லி வெட்டியிருக்காங்கன்னா, நவீன் தேவர் வாழ்கன்னு சொல்லிட்டு வெட்டியிருக்கானுங்க. நவீன் தேவர் யாரானா தீபக் ராஜாவுடைய படுகொலையில் சம்பந்தப்பட்டவர். இதே இடத்துல தான் தீபக் ராஜாவுடைய படுகொலை நடந்தது. இப்போ தீபக் ராஜாவை இவங்க என்னவா சொன்னாங்க, ரவுடி அப்படிலாம் வந்து ஃப்ரேம் பண்ணதாங்க. தீபக் ராஜா ஏன் அப்படி போறாருன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா. நீ அடிச்சுட்டே இருந்தால் வாங்கிட்டே இருப்பானா, அப்போ அவன் திருப்பி அடிக்க மாட்டானா? இப்போ எவ்வளோ நாள் ஒருத்தர் வந்து அடியை வந்து தாங்கிட்டே இருப்பான், திருப்பி அடிக்க தான் செய்வான். பொதுவாகவே தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு பட்டியல் சமூக மக்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் என்பது இனியும் நடத்த தொடங்கலை. இவங்க சொல்லக்கூடிய சமூக நீதி, ஜாதி ஒழிப்பு, பெரியார்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நான் கேட்குறேன். நான் இவங்க அதை ஊக்குவிக்கிறாங்க, அதை கூர்மை தீட்டுறாங்க. எனக்கு தெரிந்து அண்ணன் திருமாவளவனை தவிர இந்த விஷயத்துல யாருமே இந்த ஜாதிய படுகொலை சொல்லி அட்ரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அம்பேத்கரை கொள்கை தலைவராக கொண்டு வந்த விஜயெல்லாம் என்ன போடுறாரு இந்த படுகொலையை, இது வெறுமனையா வந்து ஒரு மதுவால கஞ்சாவால சொல்லிட்டு போடுறாரு. ஏன் உங்களால் போட முடியாதா? இது சாதிய பிரச்சனை என்று போட முடியாதா? நான் திரு விஜயை மட்டும் சொல்லல, எடப்பாடி பழனிசாமி அறிக்கை படிக்கிற, டிடிவி தினகரன் அறிக்கை, எல்லா அறிக்கை தான் படிக்கிறேன் நான். யாராலுமே துணிச்சலா இது சாதிய பிரச்சனை சொல்லிட்டு சொல்ல முடியலையே. ஏன் உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு இது சாதிய பிரச்சனை தெரியும் சொல்ல முடியலையா? உங்களுக்கு சாதிய பிரச்சனையா இல்லை. இப்போ என்ன மாதிரி ஆட்கள் தான் பேசி வளர்த்து விடுறாங்க நீங்களாம் சொல்றீங்க இல்லையா? அப்போ ஏன்டா வெட்டணும் வந்து நவீன் தேவர் வாழ்வுன்னு சொல்லிட்டு ஏன்டா சொல்றான்? இன்னைக்கு திமுக தான் ஆட்சி இருக்குது, இதை முடிவு இதெல்லாம் 2 மாசம் என்ன ஆக்ஷன் தராங்க நானும் பார்த்துறேன். இது வரைக்கும் விஜயால கவினுடைய ஆணவ படுகொலைன்ற வார்த்தையும் வாயிலிருந்து வரலையே. நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, திரு விஜய் கிட்ட நீங்கள் யார் ஃபோட்டோலாம் வச்சுங்க, இந்த கொள்கை தலைவர் சொல்லிட்டு எம்ஜிஆர் ஃபோட்டோ சேர்த்துங்க, கருணாநிதி ஃபோட்டோ சேர்த்துங்க, யார் ஃபோட்டோ சேர்த்துங்க, தயவு செஞ்சு நீங்களாம் அம்பேத்கர் ஃபோட்டோ எடுத்துருங்க. உங்களுக்குலாம் தகுதி கிடையாது, அருகதை கிடையாது நான் சொல்கிறேன். நான் இந்த சாதிய பிரச்சனையை சொல்லிட்டு அட்ரஸ் பண்ண முடியலன்னா, நாளைக்கு உனக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சுட்டு வந்தா நீ என்ன பண்ணுவ? அதிகாரத்தில் உட்காந்துன்னு இதே மாதிரி பட்டியல் சமூக மக்களுக்கு எதாவது நடவடிக்கை வரும்போது நீ வாயை முன் அமைதியாக தான் இருப்பேன். என்னோட ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு, தயவு செஞ்சு விஜய் பின்னாடி போகக்கூடிய பட்டியல் இளைஞர்களுக்கெல்லாம் உண்மையாக சொல்ல நான் விரும்புகிறேன்னா, உங்களுக்குலாம் உண்மையாக மூளை புத்தின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, எந்த விதமான சாதிய பிரச்சனைக்கு ரியாக்ட் பண்ணாத விஜயெல்லாம் உங்களை மாதிரி ஆட்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? அவரை நம்பி போய் இந்த மக்களை திருப்பி நீங்கள் வந்து பலிக்கடாக்காதீங்க தான் நான் சொல்ல விரும்புவது. தீபக் ராஜா நடந்துற போது உங்களை காப்பாற்ற முடியல, ஆம்ஸ்டாங் நடக்கும்போது உங்களால் காப்பாற்ற முடியல, இங்கே இப்போ 2 பேர் இப்படி கொல்லப்படும் போது காப்பாற்ற முடியல, தம்பி சின்னதொழில் நடக்கும்போது உங்களை காப்பாற்ற முடியலன்னா அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்படிதான் நடந்துகிட்டே இருக்குமா? அப்போ வந்து நடக்கும்போதெல்லாம் வந்து நான் வந்து ஃபோன் பண்ணி பேசுவேன், இல்லை வந்து நான் குடும்பத்தை சந்திப்பேன், இதுதான் ஒரு ஆறுதலா? இப்போ இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்காக போராடக்கூடிய மக்களை இந்த காவல்துறை எப்படி கையாளுதுன்னா, மிக மோசமான பெண்களை, வயசான ஆயாக்களை இழுத்துட்டு போறாங்க, தள்ளுறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், நீங்களாம் இந்த ரவுடிகள் நடந்துப்பீங்களா? அவங்கள தீவிரவாதிகளா இல்லை பயங்கரவாதிகளா? தான் வீட்டில் பணம் விழுந்துச்சு, தன் மக்கள் இறந்துட்டாங்கிறதுக்காக வராங்க, ஆனால் அவங்கள வந்து இப்படி கையாளுறாங்க. என்னை பற்றியும் காவல்துறையில் இருக்கக்கூடிய பலரும் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்டிஸ்டாக தான் இருக்கிறாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட சிறப்பு நேர்காணல்ல வழக்கறிஞர் பிரதாப் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் கலை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா சார்? இப்போ வந்து நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நெல்லையில் நடந்திருக்கு. நான்குநெறின்னு ஒரு பகுதியில், பெரும்பத்துன்னு ஒரு பகுதியில் வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு போதை ஒரு கும்பல் வந்து 9 பேர் சேர்ந்த ஒரு கும்பல் வந்து ஒரு கிராமத்தில் உள்ள மக்களை வந்து சரமாரியாக வெட்டியிருக்காங்க, கண்ணில் பார்க்குறவங்கள எல்லாமே வெட்டியிருக்காங்கங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அதில் 2 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுலேயும் ஒருத்தர் குறிப்பாக வட மாநிலத்தவர் ஒருத்தவரும் சரி, அதுக்கப்புறம் இன்னொன்று ஒருத்தவங்க நம்ம மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று அந்த மாற்றுத்திறனாளி அவரோட மனைவியுமே ஒரு மாற்றுத்திறனாளிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு நள்ளிரவில் இல்லை, நாங்குநெறி தென் மாவட்டம் திருநெல்வேலி தொடர்ந்து சாதிய பிரச்சனைகள், சாதிய குடரங்கள் அடையக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு சொன்னார், திருநெல்வேலியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதி பிரச்சனையே கிடையாதுன்னா. இன்றைக்கி அவரெல்லாம் அவரோட முகத்தை வந்து எங்கே வச்சுப்பாருன்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த சம்பவத்தை நீங்கள் பாருங்கள், இது வந்து பெரும்பத்துன்ற பகுதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கடம்பாடு எடுத்த வாழ்வு 2 பகுதி, அது 2 பேர் இருக்குது, பெரும்பத்தினம் எடுத்துக்குமே. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இரவுல வரானுங்க. எத்தனை பேர்னா கிட்டத்தட்ட 9 பேர் கிட்ட வராங்க. வரவனுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணில் பற எல்லாருமே வெட்டியிருக்காங்க. அந்த இடம் எந்த இடம் மென்ஷன் பண்ணணும் இல்லையா, அது வந்து தலித் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு, பட்டியல் சமூக மக்கள் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு. அந்த பகுதியில் வந்து வெட்டினவனுங்க என்ன சொல்லி வெட்டியிருக்காங்கன்னா, நவீன் தேவர் வாழ்கன்னு சொல்லிட்டு வெட்டியிருக்கானுங்க. அவங்க சொன்னது, நம்ம ஒன்றும் பொய் சொல்லலை, அவனுங்க சொல்லி வெட்டியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நவீன் தேவர் யாரானா தீபக் ராஜாவுடைய படுகொலையில் சம்மந்தப்பட்டவர். அப்போது தொடர்ச்சியாக இதில் ஒரு சாதிய சிக்கல் இருக்குது, சாதிய பிரச்சனை இருக்குன்றத ஏன் இவங்களால் பேச முடியல? வெட்டுப்பட்டவங்க 2 பேர் வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதில் ஒருத்தர் வட மாநிலத்தவர், இன்னொருத்தர் ஜான் மார்க், அவர் வந்து விசிகாவை சார்ந்தவர்.
அப்போ உங்களுக்கு புரியணும் அவங்க யாருன்றது உங்களுக்கு வந்து தெரிய வரும். அப்போ இது திட்டமிட்ட ஒரு சாதிய தாக்குதல் தான்ன்றது என்னுடைய ஒரு முடிவு. நான் அப்படிதான் சொல்ல விரும்புறேன். அது காவல்துறை வந்து அவங்க என்ன ஆய்வு பண்ணுவாங்க நமக்கு வந்து தெரியல. ஆனா இந்த கோணங்கள்ல இது விசாரிக்காம வெறுமனே அது ஒரு போதை, இது வந்து ஒரு கஞ்சா அப்படின்னு சொல்றதுல உடன்பாடே கிடையாது. அது எப்படி போறோம் வரோம் ஸ்ட்ரைட்டா போய் தலித் குடியிருப்புல தான் வெட்டுவானா? இங்க இந்த காவல்துறை இன்னைக்கு நீங்க பாருங்க, நீங்க அந்த போராட்டம் பண்றாங்கல்ல, இறந்து போன குடும்பத்துக்கும் படுகாயமடைந்த குடும்பத்திற்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த 6 பேர் பயங்கரமா வெட்டப்பட்டிருக்க, 2 பேர் இறந்துட்டாங்க. அந்த 6 பேர்ல 4 பேருடைய போட்டோலாம் நான் பாக்குறேன், என்னால பார்க்க கூட முடியல. அவ்வளவு ரத்தம், அவ்வளவு வெட்டு காயங்கள், எப்படி அவங்க தாங்கியிருப்பாங்க கூட தெரியல. இதுல அந்த 4 பேர் இப்போ வந்து ரொம்ப இக்கட்டான நிலையில வந்து இருக்காங்க. 2 பேர் வந்து இறந்துட்டாங்க. இப்போ இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்காக போராடக்கூடிய மக்களை இந்த காவல்துறை எப்படி கையாளுதுன்னா மிக மோசமான பெண்களை, வயசான ஆயாக்களை இழுத்துட்டு போறாங்க, தள்ளுறாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்கெல்லாம் இந்த ரவுடிகள் நடந்துப்பீங்களா? அவனுக்கு கிட்ட இந்த மாதிரி நடந்துப்பீங்களா? ஏன் வந்து போராடக்கூடிய மக்களை வந்து இவ்வளவு மோசமான, அவங்க தீவிரவாதிகளா இல்ல பயங்கரவாதிகளா? தான் வீட்டுல பணம் விழுந்துச்சு, தன் மக்கள் இறந்துட்டாங்கிறதுக்காக வராங்க, ஆனா அவங்கள வந்து இப்படி கையாளுறாங்க. திருநெல்வேலி பகுதி என்பது குறிப்பாக தென் மாவட்டங்கள் பகுதியில் தொடர்ந்து சாதிய பிரச்சனை வருது. மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இங்க இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சியுமே வந்து இந்த ஓட் பேங்க்ல வந்து ரொம்ப குறியா இருக்காங்க. இப்போ வெட்டினவன் என்ன சாதின்னு தெரியும், இறந்து போனவங்களும் என்ன சாதின்னு தெரியும். ஆனா என்னவா நியூஸ் வருது உங்களுக்கு, இது வந்து ஒரு போதையில வெட்டிட்டாங்க, சும்மா சும்மா எப்படி வெட்ட முடியும்? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு எனக்கு பகையே இல்லாம நான் எப்படி வெட்ட முடியும்? உங்ககிட்ட என்ன பகை வர்றதுக்காக உங்களுக்கு லேண்டு பிரச்சனை தானே இருக்குதா? எந்த பிரச்சனையும் கிடையாது. கிட்டத்தட்ட 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா நில உடைமை சமுதாயம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் சாதாரணமாகறவங்க தான். ஆனா இவனுக்கு மைண்டில் இப்படி ஜாதி வருதுன்னா, அந்த இவங்களை ஆதரிக்கக்கூடிய அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போய் நான் பார்த்தேன். நான் அவ்வளவு சாதி வெறி உள்ள போஸ்ட்டுகள் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த நவீனுடைய பைட் நான் வந்து பார்த்தேன். நான் வந்து மிலிட்ரி ஆகும்னு நினைச்சேன். நான் மிலிட்ரி ஆகும்னு நினைச்சவன் வந்து எப்படி ரவுடி ஆக முடியும்? என் பேர் தெரியாம தப்பா சேர்த்துட்டாங்கன்னா வாய்ப்பே இல்லை. அவன் வந்து வெட்டுறான் வந்து சொல்லிட்டு போய் வெட்டுறான். அப்போ ஏன் சொன்னான்? சரி, அப்போ வந்து நீ வந்து வெட்டினாலே அவனை கூட இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் இல்லையா? ஏன்பா நீ வந்து ஒரு கேஸ்ட் பேர் நவீன் தேவர் நான் சொல்கிறேன், ஏன்பா அந்த கேஸ்ட் பேர் மென்ஷன் பண்ணுற? ஏன்பா நீ சாதிய பிரச்சனையை வந்து ஊக்குவிக்கிற சொல்லிட்டு கேட்கணும் இல்லையா? இது அப்பட்டமான ஒரு சாதிய வன்முறை வெறியாட்டம். இதை வந்து முளையிலே கிள்ளி எறியாமல் இன்னைக்கு இவ்வளோ தொழில் கூப்பிட்டு வராங்க. இதே இடத்துல தான் தீபக் ராஜாவுடைய படுகொலை நடந்தது. இப்போ தீபக் ராஜாவை இவங்க என்னவா சொன்னாங்க? ரவுடி அப்படிலாம் வந்து ஃப்ரேம் பண்ணதாங்க. தீபக் ராஜா ஏன் அப்படி போறாருன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? நீ அடிச்சுட்டே இருந்தால் வாங்கிட்டே இருப்பானா? அப்போ அவன் திருப்பி அடிக்க மாட்டானா? இப்போ எவ்வளோ நாள் ஒருத்தர் வந்து அடியை வந்து தாங்கிட்டே இருப்பான், திருப்பி அடிக்க தான் செய்வான். நான் என்ன சொல்றேன், முதல்ல பிரச்சனை எங்க இருக்கோ அதை நீ வந்து கைவை. நீ பொதுவாகவே தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு பட்டியல் சமூக மக்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் என்பது இனியும் நடத்த தொடங்கலை. இவங்க சொல்லக்கூடிய சமூக நீதி, ஜாதி ஒழிப்பு, பெரியார்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நான் கேட்குறேன். நான் இவங்க அதை ஊக்குவிக்கிறாங்க, அதை கூர்மை தீட்டுறாங்க. ஏன் இதே விசிகால இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் வந்து நம்ம பேசும்பொழுது, குறிப்பாக அமைச்சர் மூர்த்தி போன்றவர்கள் மீதெல்லாம் வந்து அலிகேஷன் இருக்கு இல்லையா? அவரே ஒரு பக்கா ஒரு ஜாதிக்காக தான் வேலை செய்யக்கூடிய நபர் சொல்லிட்டு ஆக்ஷன் எடுக்குமா திமுக? நிச்சயமா எடுக்காது. இப்போ எலெக்ஷன் டைம்ல என்னவா நியூஸ் வெளியே வரும்? இது வந்து போதையால் வெட்டினாங்க. போதையால் எப்படி வெட்ட முடியும்? இப்போ நான் போதை போட்டிருக்கேன்னா நான் போயிட்டு சும்மா தெருவில் வெட்ட முடியுமா? என்ன பர்பஸ் இருக்கு? அதுவும் இவனுங்க ஏற்கனவே ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி போயிட்டு பெட்ரோல் கொண்டு வீசியிருக்கானுங்க. அங்க என்ன பர்பஸ் இருக்கு? நீ மாற்றுத்திறனாலே வெற்ற இல்லையா? என்ன அவர் வந்து ஏற்கனவே இந்த பெட்ரோல் அந்த இது குண்டு வீசியிருக்காங்கிற சொல்லும் போது அப்ப என்ன அவங்க உரிய பாதுகாப்பு எதுவுமே பாதுகாப்பு கொடுக்கல. அன்னைக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல. இன்னைக்கு வந்து போராடக்கூடிய மக்களை வந்து என்ன பண்றாங்க, எதிர்த்து வந்து அவங்கள வந்து பயங்கரமா வலுக்கட்டாயமா எடுத்துட்டு போறாங்க. இன்னைக்கு வர காவல்துறை அன்னைக்கு வந்திருக்கலாம், அன்னைக்கு வர மாட்டாங்க. ஏன்னு கேட்டா இந்த என்னை பத்தியும் காவல்துறையில் இருக்கக்கூடிய பலரும் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்டிஸ்டா தான் இருக்கிறாங்க. நான் ஒரு வழக்கறிஞரா வந்து பல காவல் நிலையங்களுக்கு போகும்பொழுதும் நம்ம பல வழக்குகளை பார்க்கும் பொழுதும் அவன் அடிப்படையிலே வந்து அவனோட புத்தி எப்படி இருக்குன்னா, ஒரு நான் தலித்து வந்து ஒரு ஆஃபீஸராக இருக்கிறான்னா எஸ்சி ஒருத்தர் ஸ்டேஷனுக்கு போனாலே அவன் அக்யூஸ்ட் தான் பார்ப்பாங்க. இந்த ஒரு மனநிலை என்பது ரொம்ப கேவலமாக காவல்துறையில் பல பேர்கிட்ட ஊறி போயிருக்கு. நான் எல்லாருமேலாம் குறை சொல்ல, காவல்துறையில் இப்போ இருக்கக்கூடிய பல பேர்லாம் இருக்கிறாங்க. கோகுல்ராஜுடைய வழக்கில் கோகுல்ராஜுக்காக வாதாடிய வழக்கறிஞர் யாரானா பாப்பா மோகன். அவர் வந்து தலித் சமுதாயம் கிடையாது, அவர் ஒரு நான் தலித் தான். ஈவன் சொல்ல போனால் எவன் வந்து குற்றவாளியோ அவனுக்கு சொந்தக்கார சமுதாயமோட இருக்கலாம். ஆனால் அவரெல்லாம் ஒரு நாளும் தன்னை சாதிக்கிற நபராக காட்டுதில்லை. இப்போ சாதியை எண்ணம் கொண்டவர்கள் எல்லா துறையிலும் இருக்கிறாங்க. வழக்கறிஞராக இருப்பான், போலீஸாக இருப்பான், அரசியல்வாதியாக இருப்பான், எல்லா துறையிலுமே வந்து இருப்பாங்க. ஆனால் இதை கூர்மை தீட்டுறது வந்து யாரானா அரசு தான் கூர்மை தீட்டுது. இவங்க ஒரு புறம் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 50 வருஷமா இந்த பிரச்சனை இருந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ 50 வருஷமா போதை மட்டும் தான் பிரச்சனையா இருக்குமா? எப்படி? நான் என்ன சொல்றேன், நீ அரசாங்கத்தில் மூலமா டாஸ்மார்க் மூலமா சாராயத்தை வந்து நீ அதிமுக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீ விற்க தொடங்குற. அதுக்கு முன்னாடிலேருந்து அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த பிரச்சனைக்கான ஆணி வேறு எது? கேஸ்ட் தான்.
அப்போது நீ என்ன பண்ணுறன்னா இங்கே இருக்கக்கூடிய இடைநிலை சாதிகள், அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஓபிசி சமூகத்தினுடைய வாக்குகளுக்காக, அவங்க வாக்குகள் நமக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக அவன் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனங்களையும் மற்றவர்களையும் நீ என்ன பண்ணுறேன்னா கண்டுக்காம விட்டுற. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், எல்லா சமுதாயத்திலும் குற்றவாளிகள் இருப்பாங்க, எல்லா சமுதாயம் நல்லவங்க இருப்பாங்க. ஒரு பர்டிகுலராக இந்த கேஸ்ட் மட்டும்தான் குற்றம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு காலத்தில் வெள்ளைக்காரன் காலத்தில் பார்த்தீங்கன்னா குற்றப்பரம்பரை சட்டம்லாம் இருந்துச்சு. அப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் மாற்றி எழுதி எல்லாருக்கும் ஒரே சட்டத்தை வந்து கொடுக்குறாரு. அப்போது இந்த வரலாறெல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னா அது வேறு வேறு இடத்துக்கு போயிடும், நான் பேச விரும்பலை. அப்போ இந்த இஷ்யூவை வந்து எப்படி அணுகுறாங்க? இன்னைக்கு எத்தனை அரசியல் கட்சிகள் இதை ஒரு சாதிய வன்முறை அல்லது சாதிய படுகொலை என்று சொல்வதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா, துணிச்சல் இருக்கா? சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிந்து அண்ணன் திருமாவளவனை தவிர இந்த விஷயத்தில் யாருமே இந்த ஜாதிய படுகொலை சொல்லி அட்ரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் வந்து செத்து போனவர் வந்து வீசி காட்டுறதுக்காக சொல்லலை, நான் கவினுக்காகவும் கவின் தரப்பில் இருக்கக்கூடிய அவங்க அப்பா சொன்ன வார்த்தை, தலைவர் திருமா இங்கே வருவார். ஏன்னு கேட்டால் நம்ம அண்ணன் திருமாவுடைய அரசியல் கூட்டணி மீது எனக்கு 1008 கருத்து வேறுபாடு இருக்குது. எனக்கு மாறுபட்ட கருத்துலாம் கிடையாது. திமுக கொடுக்குறதுல நான் நிறைய வேறுபாடு எனக்கு இருக்குது. அது நமக்கு வந்து கிட்டத்தட்ட அது பிடிக்கலன்ற அளவுக்கு சொல்கிறோம். ஆனால் ஒரு சாதிய பிரச்சனைக்காக களத்தில் போய் நிற்கக்கூடியவர் அண்ணன் திருமா என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அவர் தான் இன்னைக்கு ஆறுதல் சொல்கிறாரு. ஏன் மற்ற கட்சியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இங்கே வந்து இன்னைக்கு அம்பேத்கரை கொள்கை தலைவராக கொண்டு வந்த விஜயெல்லாம் என்ன போடுறாரு இந்த படுகொலையை? இது வெறுமனையாக வந்து ஒரு மதுவால கஞ்சாவால சொல்லிட்டு போடுறாரு. ஏன் உங்களால் போட முடியாதா? இது சாதிய பிரச்சனை என்று போட முடியாதா? நான் திரு விஜயை மட்டும் சொல்ல, எடப்பாடி பழனிசாமி அறிக்கை படிக்கிற, டிடிவி தினகரன் அறிக்கை, எல்லா அறிக்கை தான் படிக்கிறேன் நான். யாராலுமே துணிச்சலா இது சாதிய பிரச்சனை சொல்லிட்டு சொல்ல முடியலையே. உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு இது சாதிய பிரச்சனை தெரிய சொல்ல முடியலையா? உங்களுக்கு சாதிய பிரச்சனையா இல்லை. இப்போ என்ன மாதிரி ஆட்கள் தான் பேசி வளர்த்து விடுறாங்க நீங்களாம் சொல்றீங்க இல்லையா? அப்போ ஏன்டா வெட்டணும் வந்து நவீன் தேவர் வாழ்வுன்னு சொல்லிட்டு ஏன்டா சொல்றான்? அந்த ஒரு கேள்வி நான் கேட்பேன் இல்லையா? அவன் ஏன் தலித் குடியிரு போய் வெட்டுறான்? நீ வந்து இப்போ ஒரு பொதுவான இடத்துல வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்லை ஒரு பார்க்கான நடந்தா கூட நம்ம இதை பேச தேவையில்லை. ஏங்க சும்மா எதுக்கத்தாலும் எங்க சாதி சாதின்னு பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அது எஸ்சி மக்கள் கூடிய இடம் உங்களுக்கு தெரியுது. அங்க போயிட்டு நீ வெட்டிட்டு நவீன் தேவர் வாழ்க நீ கத்துற அப்படின்னா இதை சாதிய பிரச்சனையும் அணுகாம என்ன பிரச்சனையும் அணுக முடியும்? இன்னைக்கு திமுக தான் ஆட்சியில் இருக்குது. இதை முடிவு 2 மாசம் என்ன ஆக்ஷன் எடுத்துறாங்க நானும் பார்த்துறேன். என்ன பண்ணுவாங்க? குறைந்தபட்சம் அவங்களை கைது பண்ணுவாங்க. இதனுடைய சாதிய பிரச்சனை தீவிரத்தன்மையை இவர்கள் ஒரு நாளும் கட்டுப்படுத்தவே மாட்டாங்க. அதுக்குள்ள போக கூட விரும்ப மாட்டாங்க. தென் மாவட்டங்கள்ல நாங்குநேரில் சின்னதுரை உங்களுக்கு தெரியும், ஸ்கூல் பையன், அவனுக்கும் அங்கே வந்து டாஸ்மார்க்கோ கஞ்சாவுக்கோ என்ன சம்மந்தம் இருக்கு? சம்மந்தம் இருக்கா? ஸ்கூல் பையன் அவனை வீடு ஏறி போய் வெட்டுறானுங்கன்னா அது ஜாதி கிடையாதா? இதை எத்தனை பேர் அட்ரஸ் பண்ண முடிஞ்சது? சின்னதுரை தாக்கப்பட்டார், சமூகத்தில் இப்படி இருக்கிறது, என்ன இருக்கிறது? டே சாதி இருக்குடா, சாதிய பிரச்சனை இருக்குது. சின்ன பையனுக்கு எப்படி தெரியும்? நான் ஒன்று கேட்குறேன். இப்போ இதை பேசினா கூட வந்து நீங்கள் ஜாதியெல்லாம் இருக்குது இல்லாத பூட்டி உரையும் சொல்ல முடியாது. சின்னதுரைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவன் ஸ்கூல் பையன், அவனுங்களும் ஸ்கூல் பசங்க எப்படி ஊக்குவிக்கிறாங்க? இந்த காவல்துறை, குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற பக்கங்களில் வந்து ஜாதி வரியை தூண்டி விடக்கூடிய பக்கங்களை கண்காணிக்க மாட்டுறாங்க. இதை கண்காணித்து குறைச்சாலே ஓரளவுக்கு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். கவினை வெட்டி படுகொலை செய்த சுஜித், அவன் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட பையன். உங்கள் அம்மா எஸ்ஐ, உங்கள் அப்பா எஸ்ஐ, கிட்டத்தட்ட நீங்கள் இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருக்கிற குடும்பம். நீங்கள் அவனுடைய இன்ஸ்டாகிராம் என்ன வந்துச்சு? கத்தியில் எடுத்து காட்டுறது. அவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் வேற. நான் தான் சொல்றேன், இவனங்களாம் இதில் அயோக்கியத்தனம் பண்ணுறதுக்காக மறைச்சிருக்குது. ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் அடிப்படை, எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்ஸ் பர்சன்னாலே அடிப்படையில் ஒழுக்கமாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அப்போதான் அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து இன்வால்மெண்ட்டாக இருக்க முடியும். நீ ஒரு போதக்காரனா இருந்தால் அந்த ஸ்போர்ட்ஸ் இன்வால்மெண்ட்டாக இருக்க முடியாது. ஈவன் நிறைய பேர் ஏன் ஸ்போர்ட்ஸ் பக்கம் கவனத்தை திருப்பாங்கன்னா உனக்கு ஒரு ஒழுக்கம் வரும், நீ வந்து ஒரு ஒழுக்கத்தின் வழியாக இருப்ப, நீ கெட்ட பழக்கங்களுக்கு போக மாட்டேன், நீ குடிக்க மாட்டேன், சிகரெட் குடிமேன்னு கேட்டால் ஒரு ஸ்டாமினா போயிடுறதுக்காக கொண்டு வருவாங்க. இப்போது அவனை ஸ்போர்ட் பர்சன் சொல்லிட்டீங்களா? அவனோட இன்ஸ்டாகிராமில் தான் அருவாலாம் போட்டு வச்சுருந்தான். அவன் காவல்துறையை சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவங்களே போட்டு வைக்கிறான்னு அதை கவனிக்க மாட்டீங்க. இப்போ இவன் என்ன சொல்கிறான்? நான் வந்து மிலிட்ரிக்கு போக ஆரம்பித்தேன், ஆசைப்பட்டேன்னு சொல்கிறான். டே, மிலிட்ரிக்கு போக ஆசைப்பட்ட உன் பேரில் ஏன்டா இன்ஸ்டாகிராமில் வந்து மிக மோசமான முறையில் சாதியை தூக்கி வந்து ஏன் பேசுகிறானுங்க? நான் பண்ணாத தப்புக்கு என் பேர் சேர்த்துட்டாங்க. எப்படி பண்ணாத தப்புக்கு பேர் சேர்க்க முடியும்? எனக்கு அது புரியல. பண்ணாத தப்புக்கு எப்படி பேர் சேர்க்க முடியும்? அப்படி சேர்த்துட்டாங்கன்னா நீ ட்ரையலில் போயிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு வெளியே வா. ஈவன் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து காவல்துறை வந்து பட்டியல் சமூக மக்களிடம் நடந்து கொள்ளக்கூடிய விதமும் பட்டியல் சமூகம் அல்லாத மற்ற சமூக மக்கள் நடந்து கொள்ள விதமே வந்து வேற மாதிரியா இருக்குது. ஈவன் இங்கே சென்னையில் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்களுடைய படுகொலை என்பது ஏதோ உடனே வந்தாருங்க ஸ்கெட்ச் போட்டு முடிச்சிட்டானுங்க, அப்படி கிடையாது. ஒரு மிகப்பெரிய திட்டமிடல் இருந்திருக்கும். குறைந்தபட்சம் 1 மாதமாவது வாட்ச் பண்ணியிருப்பானுங்க.
ஈவன் இவனுங்களாம் இங்கே வரானுங்க, இங்கே போகிறானுங்க, சிசிடிவி கேமராலாம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் தான் 24/7 திராவிட மாடலில் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த பர்சன்ஸ்லாம் அங்கே ஏன் வராங்கன்னு கண்காணிக்க முடியல. ஆனால் இதே ஒன்றுமே இல்லாத பல பேர் இருக்கிறானுங்க, லெட்டர் பேர்டு கட்சியில் தான் இருக்கிறானுங்க. அவனுக்குலாம் இந்த அரசாங்கம் ஒரு கன்மேன் கொடுத்துருக்கு. அப்போ இந்த அரசாங்கம் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த தலைவர்களையும் மக்களையுமே வந்து கண்காணிக்கக்கூடிய அல்லது பாதுகாக்கக்கூடிய விதம் என்பது வெவ்வேறாக இருக்குதுன்றது பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டு. அப்போது காவல்துறை வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, நாங்கள் தேடுறோம், நாங்கள் வந்து அவங்களை பிடிக்கிறோம். ஈவன் அவனுங்க என்ன வந்து எங்கன்னா கவர்மெண்ட் செய்கிறவனுங்களா இல்லை ப்ரைவேட்டில் சும்மா சுற்றிட்டு இருக்கக்கூடியவனுங்க, வெட்டி வீராப்பா சும்மா சுற்றிட்டு இருக்கக்கூடியவனுங்க. அப்போ இவனுங்க மேலே உங்கள் கண்கள் வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி அது? இன்னைக்கு ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லக்கூடிய நீங்கள் அன்றைக்கி என்ன பண்ணுறதுங்க நம்ம கேட்கக்கூடியது. தொடர்ச்சியாக இது இன்னொன்று இருக்குது. இப்போது இந்த தென் மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடிய அமைச்சர்கள் இருக்காங்க. இப்போ இந்த அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுடைய ஓட் பேங்க்காக இவர்களே ஒரு சாதியவாதிகளாக தான் மாறுறாங்க. எப்படின்னு கேளுங்க, சாதிய கூட்டங்களுக்கு போய் கலந்துக்கிறாங்க. அவங்கவுங்க சாதிய கூட்டங்களுக்கு போய் கலந்துக்கிறாங்க. கேட்டால் நீங்களாம் போய் கலந்துக்கலையான்னு கேட்டால் யார் கலந்துக்கிறா? நான் 2 மட்டும் டிஃப்ரெண்ட் பண்ண விரும்புகிறேன். பட்டியல் சமூக மக்கள் ஒருங்கிணைந்து ஒரு குழுவாக மாறுவதற்கும் இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் சாதி என்கின்ற ஒற்றை காரணத்துக்காக மட்டுமே உருவாவதற்கும் 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட்டை புரிஞ்சுக்க முடியலன்னா நீங்கள் இந்த திமுகவில் பெரியார்லாம் சொல்கிறதுக்கான தகுதிகள்லாம் உங்களுக்கு இல்லை. நான் ஏன் சொல்கிறேன்றதும் புரியும். இப்போ இந்த படுகொலையை அட்ரஸ் பண்ணுறது ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன் உங்களால் சாதிய படுகொலை சாதிய பிரச்சனை ஏன் சொல்ல முடியல? இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களே என்ன போகிறாங்க, இந்த மாதிரி போதையில் வந்துட்டானுங்க, போதையில் வந்து நீ பார்த்தியா? நான் இப்படி கேட்குற, போதையில் அவனுக்கு வந்தானுங்க, கஞ்சா அடிச்சுதான் நீ பார்த்தியா? ஈவன் நான் ஒன்று ஏற்றுக்கிறேன், அளவுக்கு மீறிய போதாய் கஞ்சாய் பழக்கத்தினால பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை சரமாரியாக வெட்டுறதுக்கான அந்த ஒரு மூளையை வந்து அது கொடுக்கும். சாதாரணமாக நமக்கு ஒரு நல்ல மனநிலையில் வந்து நம்ம இருக்கிறோன்னா ஒருத்தனை வந்து சரமாரியாக வெட்டுறதுக்கான மனநிலை வராது அப்படின்னு நம்புறேன் நான். இந்த போதை கஞ்சாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதலான ஒரு பாதுகாப்பு தான். பா போதையில் பண்ணிட்டான்பா, கஞ்சால பண்ணிட்டான்பா, இதான்பா காரணம், அவனுக்கு இருக்கிற சாதி தான் காரணம். இப்போ அதை நீ கார்னர் பண்ணாமல் அதை நீ பேசாமல் எப்படி கடந்து போக முடியும் தான் என்னுடைய ஒரு குற்றச்சாட்டாக வந்து இருக்குது. இப்போது குறிப்பாக அண்ணன் மாரி செல்வராஜ் கூட ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார், இது குறித்து சாதிய பிரச்சனை குறித்து ட்வீட் பண்ணியிருந்தார். இப்போது மாரி செல்வராஜ் அவர்கள், ரஞ்சித் அவர்கள் போன்றவங்களாம் திரைப்படங்கள் எடுக்கிறதுனால தான் சாதிய பிரச்சனை வந்து இங்கே உருவாகுது, சும்மாக்கிற ஜாதியை வந்து இவங்க தான் தூண்டி விட்டுறானுங்க அப்படிலாம் சொல்கிறானுங்க. மாரி செல்வராஜ் திரைப்படம் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, பைசன் வந்து வெளியே வந்து ஏன்பா வெட்டினா? ரஞ்சித் அந்த படம் எடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, ஏன்பா வெட்டினா? அப்போது இங்கே வந்து சாதியத்திற்கு எதிராக களமாறுறவங்கள சாதி வெறியராக பார்க்குறானுங்க. சாதியத்தை ஊக்குவிக்கக்கூடிய இந்த மாதிரி சாதி வெறியர்களை என்ன பண்ணுறாங்கன்னா தப்பு பண்ணுறாங்கன்னா போதையில் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு மூடிடுறானுங்க. அப்போ இந்த ஒரு போக்கை ஊடகங்கள் வந்து மாற்றணும். 2வது காவல்துறை இவர்கள் வந்து கண்காணிக்கணும். காவல்துறை கண்காணிப்பே இல்லாமல் வந்து வெறுமனே ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் வந்து ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு ஏற்புடையதே கிடையாது. இன்னைக்கு வந்து இன்னைக்கு விஜய் போன்றவர்கள்லாம் அறிக்கை விடுறாங்க இல்லையா, விஜய் போன்றவர்கள் சாதித்ததாக என்ன பண்ணாங்க? நான் இப்படி கேட்குறேன். இது வரைக்கும் விஜயால் கவினுடைய ஆணவ படுகொலைன்ற வார்த்தையும் வாயிலிருந்து வரலையே, நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, திரு விஜய் கிட்ட நீங்கள் யார் ஃபோட்டோவும் வச்சுங்க, இந்த கொள்கை தலைவர் சொல்லிட்டு எம்ஜிஆர் ஃபோட்டோ சேர்த்துங்க, கருணாநிதி ஃபோட்டோ சேர்த்துங்க, யார் ஃபோட்டோ சேர்த்துங்க, தயவு செஞ்சு நீங்களாம் அம்பேத்கர் ஃபோட்டோ எடுத்துருங்க, உங்களுக்குலாம் தகுதி கிடையாது, அருகதை கிடையாது நான் சொல்கிறேன். நான் இந்த சாதிய பிரச்சனையை சொல்லிட்டு அட்ரஸ் பண்ண முடியலன்னா நாளைக்கு உனக்கு ஓட்டு போட்டு ஜெயிச்சுட்டு வந்தா நீ என்ன பண்ணுவோம்? அதிகாரத்தில் உட்காந்துன்னு இதே மாதிரி பட்டியல் சமூக மக்களுக்கு எதாவது நடவடிக்கை வரும்போது நீ வாயை முன் அமைதியாக தான் இருப்பேன். அப்போ விஜய் போன்ற நபர்களும் எப்படி இருக்காங்கன்னா அப்படியே பக்காவாக இங்கே திராவிட கட்சிகள் போல தான் இருக்கிறாங்கன்றது என்னோட ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு. தயவு செஞ்சு விஜய் பின்னாடி போகக்கூடிய பட்டியல் இளைஞர்களுக்கெல்லாம் உண்மையாக சொல்ல நான் விரும்புதேன்னா, உங்களுக்குலாம் உண்மையாக மூளை புத்தின்னு ஒன்று இருந்துச்சுன்னா எந்த விதமான சாதிய பிரச்சனைக்கு ரியாக்ட் பண்ணாத விஜய்லாம் உங்களை மாதிரி ஆட்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? அவரை நம்பி போய் இந்த மக்களை திருப்பி நீங்கள் வந்து பலிக்கடாக்காதீங்கன்னு நான் சொல்ல விரும்புவது. அப்புறம் வந்து அந்த நவீன் சொன்ன அந்த பையன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்னன்னா என்னை வந்து போலீஸ்காரங்க வந்து நெல்லை பக்கம் வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நான் வேற ஒரு இடத்துல தான் நான் இருக்கிறேன், நான் அந்த ஊர் பக்கமே நான் வரல, நான் எப்படி அந்த இதுக்கு சம்மந்தப்பட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எத்தனையோ படுகொலைகள் ஜெயிலிருந்து ஸ்கெட்ச் போடுறாங்க. ஜெயிலில் 30 வருஷம் 20 வருஷம் சொல்லிட்டு பல தாதாக்கள் இல்லை, ஏற்கனவே எனக்கும் அதுதான் நான் சொல்கிறேன். நான் இது ஒரு மேட்டரே கிடையாது, நான் ஸ்பாட்டில் இருந்தால் தான் நான் பண்ணுவேன்றது மேட்ரு. நான் சொல்கிறேன் இல்லையா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல படுகொலைகள் ஜெயிலிருந்து ஸ்கெட்ச் போடக்கூடியது. ஒரு பெரிய தாதாவோ ரவுடியோ ஸ்கெட்ச் போட்டு நீ அடுத்த வாரம் வெளியே போடலாடா, அடுத்த வாரம் வெளியே போடலாம், உனக்கு அங்கேருந்து பணம் வந்துடும்டா, இவன் கொடுத்துருவான்டா, இங்கே ரூட் போட சொல்லிட்டு ஜெயிலிருந்து ரூட் போட்டு நடக்கூடிய படுகொலாம் எவ்வளோ இருக்குது. அதனால் நான் வெளியவே இல்லை, என் பேர் சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதோ என் பேர் சொல்கிறாங்கன்னு சொல்கிறதுனா நான் என்ன சொல்கிறேன், உனக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா, உன்னுடைய மடியில் கனம்லாம் உனக்கு ஏன் வழியில் பயம் இருக்க போகுது, நீ ஏன்டா பதற? நான் கேட்குறேன், நீ ஏன் பதற? உனக்கு என்ன பதட்டம்? சொல்லிட்டான் வந்து நவீன் பேர் தானே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஏன் சொல்கிறான்?
இப்போ வெட்டினவன்னா வந்து நான் கேட்குறேன், வெட்டினவங்களாம் பட்டியல் சமுதாயமா நான் கேட்குறேன். 3 பேரை வந்து வேணும்னே மாட்டி விட்டான்னு சொல்கிறது நான் கேட்குறேன். பட்டவர்த்தனமாக அவங்க சொல்கிறானுங்க. உங்களுடைய பேர் தான் ஆல்ரெடி வந்து தீபக் ராஜாவோட படுகொலையில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. இவனுங்க பட்டியல் சமுதாயத்திற்காக போராடக்கூடிய இளைஞர்கள்லாம் ரவுடிகள் சொல்லுவானுங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவனுக்கு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா திமுகவில் கவுன்சிலர் சீட்டு கொடுத்துட்டோ எம்எல்ஏ சீட்டை கொடுத்துட்டோ நிற்க ஜெயிக்க வச்சுருக்காங்க. காலங்காலமாக திமுக போன்ற கட்சிகள் தான் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம். 50 வருஷத்தில் நான் வந்து அதை பண்ணிட்டு இதை பண்ணுன்னு சொல்கிறேன். நீ உன்னால் சாதியை ஒழிக்க கூட சொல்லலை. சாதியெல்லாம் உங்களால் சீக்கிரம் ஒழிக்க முடியாது. சாதிய பதட்டத்தோடு ஒழிக்க முடியல உன்னால். அப்புறம் நீ என்ன உங்களோட கவர்மெண்ட் வந்து எங்கே செயல்பட்டுருக்குன்னு தான் நான் கேட்கக்கூடியது. இது வரைக்கும் வேங்க வயலில் என்ன பண்ணாங்க, பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளி சொல்லிட்டாங்க. கேட்டால் வீரமணி போன்றவர்கள் வந்து என்ன சொன்னாங்க, இது வந்து அறிவியல் ஆய்வு முறையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ குற்றவாளி நீங்கள் சொல்லக்கூடாது. ஈவன் இந்த கவர்மெண்ட்டும் அப்படி தான் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டை ஆதரிக்கக்கூடிய இந்த மாதிரி கும்பல்களும் இதே மாதிரி தான் இருக்குது என்னோட குற்றச்சாட்டு. தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டங்கள் எல்லாம் ஒரு சாதிய வரி மாவட்டங்களாக அறிவித்து கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கணும். இன்னும் எத்தனை உயிர்கள் வந்து பலியாகும்? நம்ம இப்போ பேசுகிறோமா, நமக்கு வந்து அதனுடைய வழி மட்டும் தான் தெரியும். உங்கள் குடும்பம் எவங்களுக்கு தான் துயரம் வந்து தெரியும். கண்டிப்பாக. அப்போ எத்தனை உயிர்கள் இந்த சாதின்றதுக்காக இன்னும் போயிட்டே இருக்கும். அப்போ இந்த நீங்கள் சொல்கிறீங்க இந்தியாவிலே பெருமையான கவர்மெண்ட் நாங்கள், இந்தியாவுக்கே எங்கள் ஸ்டாலின் வந்து வழிகாட்டுறாரு, அது இது சொல்லி பெருமையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களால் வட இந்தியாவில் நடக்கக்கூடிய சாதி முதலோட தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குது. ஏன் இப்போது தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக தென் மாவட்டங்கள் நடக்குதுன்னா என்ன காரணம்? உங்களுடைய தென் மாவட்டங்களுக்கு உங்களுடைய கூடுதலான கவனம் என்ன போச்சு அரசாங்கத்துக்கு? நான் அரசாங்கமே எல்லாத்துக்கும் காரணம் கூட சொல்ல விரும்பலை. அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு தான் கேட்குறேன். தீபக் ராஜா நடந்துற போது உங்களை காப்பாற்ற முடியல. ஆம்ஸ்டாங் நடக்கும்போது உங்களால் காப்பாற்ற முடியல. இங்கே இப்போ 2 பேர் இப்படி கொல்லப்படும் போது காப்பாற்ற முடியல. தம்பி சின்னத்தொகை நடக்கும்போது உங்களால் காப்பாற்ற முடியலன்னா அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்படிதான் நடந்துகிட்டே இருக்குமா? அப்போ வந்து நடக்கும்போதெல்லாம் வந்து நான் வந்து ஃபோன் பண்ணி பேசுவேன், இல்லை வந்து நான் குடும்பத்தை சந்திப்பேன், இதுதான் ஒரு ஆறுதலா? இதுக்கான சொல்யூஷன் வந்து ஆறுதல் மட்டும்தான் சொல்லுவாங்களா? அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் திராவிட மாடல் வந்து சாதிக்கு எதிராக பண்ணது என்னடான்னா, இந்த மாதிரி செத்துட்டா அவங்க கொஞ்ச நாள் காசு அறிவிப்பாங்க, அப்புறம் வந்து முதலமைச்சர் ஃபோன் பண்ணி என்ன பேசுவார், அவ்வளோதான் பண்ணுவார். நிவாரணம் கொடுத்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு ஈவன் இதுக்கு நிவாரணம் கூட கொடுப்பாங்களான்றது எனக்கு வந்து ஈவன் இதில் எஸ்சி பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து விசிக்கு அவர் பட்டியல் சமுதாய மாற்றுத்திறனாலே அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது கொடுத்து தான் ஆகணும். அந்த வடமாநில தொழிலாளர் யார் என்னன்னு நமக்கு வந்து தெரியாது. அவங்க நின்று அதுக்காக யாரும் இவங்க காலத்தில் வெட்டிட்டு இருக்காங்க. 2வது அத்தனை பேரும் எனக்கு என்ன தோணுதுன்னா 2 இடத்துல, அதுவும் இன்னொரு இடத்துலையும் போய் நின்று அங்கேயும் போயுமே அந்த மக்களை வெட்டியிருக்காங்கிற மாதிரியும். ஆமாம், இது என்னன்னா இவனுங்க தலித் குடியிருப்புன்னு தெரியுது, எஸ்சி மக்கள் வந்து இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது. அப்போ அங்கே நிற்கிறவன் இருக்கிறவன் எல்லாருமே எஸ்சி தான் சொல்லிட்டு நீ வந்து இறங்கி வெட்டுற அப்படின்றதான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். ஸோ காவல்துறை வந்து இது வரைக்கும் இந்த மாவட்டங்களுக்கு கூடுதலான கவனம் வந்து கொடுக்கல. அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி என்ன கூடுதலான கவனம் வந்து கொடுத்துருக்காருன்னு தெரியல. அந்த பகுதியோட டிஎஸ்பி என்ன கூடுதலான கவனம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. 2வது இதோட வழக்கை என்னமோ பதிவு பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் எனக்கு வந்து தெரியல. இதை சிறப்பு படை அமைச்சிருக்கேன், பல பிரிவுகள் போட்டிருக்காங்க தான் வருது. இது வரைக்கும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்கன்றது நமக்கு வந்து தெரியல. ஏன்னு கேட்டால் இறந்து போன ஒருத்தர் வந்து எஸ்சி சமுதாயம், அவரை நீ வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் அவர் மேலே வந்து நீ அந்த இஷ்யூக்காக நீ வழக்கு வந்து போடணும். பட் இது வரைக்கும் போட்டாங்கன்னு தெரியல. இப்போ எலெக்ஷன் டைம் வேறு, எலெக்ஷன் டைமில் வந்து நீ எஸ்சி ஆக்ட் வந்து போட்டால் அந்த ஜாதியினுடைய ஓட்டு வந்து போயிடும், நமக்கு போட மாட்டானுன்றதுக்காக நீ போடாமல் இருப்ப. அப்போ உன்னுடைய ஓட்டுக்காக எஸ்சி மக்கள் வந்து பலியாகணுமான்றது என்னோட கேள்வியாக இருக்குது.